بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 96 ஹதீஸ்களை பார்த்து முடித்துவிட்டு இன்றைக்கு 97வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். 97வது ஹதீஸுக்கு ஒரு பாடத்தலைப்பு போட்டிருக்கிறார். பாபு தாலீமிர் ரஜுலி அமத்தஹு வ அஹ்லஹு. தாலீம் என்றால் கற்றுக் கொடுக்கிறது. தாலீமுர் ரஜுல் என்றால் ஒரு ஆண் கற்றுக் கொடுப்பது. யாரு கற்றுக் கொடுப்பது? அமத்தஹு, தனது அடிமை பெண்ணுக்கும், வ அஹ்லஹு, தனது குடும்பத்தினருக்கும். ஒரு ஆண் தனது அடிமை பெண்ணுக்கும் தனது குடும்பத்தினருக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பது பற்றிய பாடம். ஒரு ஆண் கல்வி என்ன செய்யணும்? மனைவி மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அடிமை பெண்ணு இருந்தால் அவளுக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அதை பற்றி சொல்கிற பாடம். பாபு தாலீமிர் ரஜுலி, ஒரு ஆண்மகன் கற்றுக் கொடுக்கிற பாடம். யாரு கற்றுக் கொடுப்பது? அமத்தஹு, அவனுடைய அடிமை பெண்ணுக்கும், அஹ்லஹு, அஹ்லுனா பொதுவாக மனைவிக்கு தான் சொல்லுவாங்க, அவனுடைய மனைவிக்கும் கற்றுக் கொடுப்பது குறித்த ஒரு பாடம். அது சம்பந்தமான ஹதீஸை கொண்டு வர போகிறார். அதான் 97வது ஹதீஸ். அஹ்பரனா முஹம்மதுன், முஹம்மது நமக்கு அறிவித்தார். முஹம்மதுன்னா நிறைய பேர் இருப்பாங்கள்ல. ஹுவ இப்னு சலாம், இவர் சலாமுடைய மகன். அதாவது முகமது இப்னு சலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். முகமது ஹுவ இப்னு சலாம், அந்த ஹுவ தேவையில்லை, இருந்தாலும் போட்டிருக்கா. அக்பரனா முகமதுன், முகமது நமக்கு அறிவித்தார். ஹுவ, அவர் இப்னு சலாம், சலாம் என்பவருடைய மகனாவார். ஹதசனா, நமக்கு அவர் சொல்கிறார். ஹதசனா அல் முஹாரிபியு, முஹாரிபி என்பவர் நமக்கு சொன்னார். முகமது சொல்கிறாரு, ஹத்தசனல் முஹாரிபியு, முஹாரிபி என்பவர் நமக்கு சொன்னார். கால, இப்போ முஹாரிபி சொல்கிறாரு, ஹத்தசனா சாலிஹ் இப்னு ஹையான், சாலிஹ் இப்னு ஹையான் என்பவர் நமக்கு சொன்னார். கால, அவர் சொல்கிறாரு, கால ஆமிருன் அஷாபி, ஆமிர் அஷாபி என்பவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், ஹத்தசனி அபு புர்தா, எனக்கு அபு புர்தா சொன்னார். ஹத்தசனி, எனக்கு அறிவித்தார். அபு புர்தா, அபு புர்தா என்பவர் எனக்கு அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார் என்றால், அன் அபீஹி, அவருடைய தந்தை வழியாக. அபு புர்தாவுடைய தந்தை யாருன்னு கேட்டால் அபு மூசல் அஷாரி, ஒரு சஹாபி. அபு புர்தா அறிவிக்கிறார் அன் அபீஹி, அவருடைய தந்தை வழியாக. தந்தை நபித்தோழர் அபு மூசல் அஷாரி அவர்கள் தான், அது அஷாரி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கால, அபு மூசல் அஷாரி சொல்கிறாரு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், சலாசத்துன், 3 நபர்கள், லஹும் அஜ்ரானி, அவர்களுக்கு இரட்டை கூலி உண்டு. 3 ஆளுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு டபுள் மடங்கு கூலி இருக்கிறது. எல்லாத்துக்குமே 2 கூலி. அது யார் 3 ஆளுன்னு கேட்டால், ரஜுலுன் மின் அஹ்லில் கிதாபி, ஒரு வேதக்காரரை சேர்ந்த ஒரு மனிதர், யஹூதி நசாராவை சேர்ந்த ஒரு மனிதர். ஆமன பி நபியிஹி, அவருடைய நபியையும் நம்பினார். ஆமன பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் நம்பினார். இவருக்கு 2 கூலி இருக்குது. அதாவது இணை கற்பிக்கிறவராக இருந்து ரசூலுல்லாவை நம்பினார்னு சொன்னால் அவருக்கு 1 கூலி இருக்கிறது. வேதக்காரராக இருந்து ஈசா நபி மூசா நபியை ஒழுங்கான நம்ப வேண்டிய முறையில் நம்பி அதன்படி வாழ்ந்துக்கிட்டு
ரசூல்லா வந்த பிறகு அவங்களையும் நம்பிட்டாருன்னு வைங்க, இதெல்லாம் அந்த பார்டரில் உள்ளவங்களுக்கு தான் வரும். இது யாருக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அனுப்பப்பட்ட அந்த காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த யஹூதி நசாராக்களுக்கு தான் இது பொருந்தும். அதுக்கு முந்தி உள்ளவங்க வந்து இந்த ரசூலை நம்பி இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் வந்து ரெண்டையும் நம்பினவர்களுக்கு யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நேரத்தில் வாழ்ந்த யஹூதி நசாராக்கள் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சரியான மார்க்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் முகம்மது சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, நம்ம அவரையும் பின்பற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏற்றுக்குருவாங்க. அப்துல்லா இப்னு சலாம் போன்ற பல பாதிரிமார்கள்லாம் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அப்போ ரஜுலுன் மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களிலிருந்து ஒரு மனிதர், ஒன்றாவது ஆள். அதாவது இந்த ரஜுலுங்கிறது வந்து இந்த ஒரு சலாசத்துன் 3 நபர்கள், லஹும் அஜ்ரானி, அவங்களுக்கு 2 கூலி இருக்கிறது இருக்காச்சா. இந்த இடத்துல ரஜுலுன்னு ஆரம்பிக்குதுல, அங்கே ஒரு எடுவாயை வந்து மறைச்சி வச்சுருக்குது, நம்ம வச்சுக்கிறணும். அஹதுஹும், அவர்களில் ஒரு ஆள் வந்து ரஜுலுன்னு ஒரு மனிதர் ஆவார். 3 சொல்லியிருக்கிறோம்ல. அப்போ வந்து அதில் 1வது ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு மனிதர். இந்த ரஜுலுங்கிறது ஒரு ஹபர், இதுக்கு முப்ததா வந்து மறைந்து நிற்கிறது, நமக்கு விளங்குறதுனால அது சொல்லப்படலை. அப்போ 3 நபர்களுக்கு 2 கூலி இருக்கிறது. அஹதுஹும், அந்த 3இல் ஒருவர் ரஜுலுன், ஒரு மனிதர் ஆவார். மின் அஹ்லில் கிதாபி, வேதமுடையவர்களில் உள்ள ஒரு மனிதர் ஆவார். அவருக்கு 2 கூலி கிடைக்குதுன்னு கேட்டால், ஆமன பி நபிஹி, அவருடைய நபி, அவருக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த நபியையும் நம்பிக்கை கொண்டார். ஆமன பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகம்மதையும் நம்பினார். இது முதலாவது ஆள். இவருக்கு 2 கூலி இருக்கிறது. நீ அந்த நபியை நம்பின, இந்த நபியை நம்பின அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து 2 கூலி இருக்கிறது என்று ஆளை சொல்லிட்டாங்க. ஒல் அப்துல் மம்லூக்கு, அப்போ சானிஹிம், இவர்களில் 2வது ஆள் யாருன்னு கேட்டால் அல் அப்துல் மம்லூக்கு. அப்துன்னா அடிமைன்னு அர்த்தம். இந்த அப்துங்கிற வார்த்தையை வந்து எல்லா மனுஷனுக்குமே அப்துன்னு சொல்லலாம்ல, அல்லாவுக்கு நம்ம அடிமை தானே. அப்து என்பது வந்து ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறான்ல, அவனே அப்துன்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு அடிமையாக இல்லாத எல்லா மனிதர்களுமே யார்? அல்லாவுக்கு அடிமை தானே. அப்போ அப்து என்பதற்கு அல்லாவின் அடிமைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்து என்பதற்கு மனுஷனுக்கு அடிமையாக இருப்பாங்கள்ல, விலைக்கு வாங்கி அந்த மாதிரி ஒரு போரில் பிடிபட்டு இப்படி அடிமையாக இருப்பாங்கள்ல, அதுக்கு உள்ள வார்த்தை அப்து தான். அப்போ இந்த அப்துங்கிற வார்த்தை வந்து பரந்த அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதுனால இது மனுஷனுக்கு அடிமையை தான் குறிக்குது என்று காட்டுவதற்காக ஒல் அப்துல் மம்லூக்கு, உடமையாக்கப்பட்ட அடிமை, அதாவது மனுஷனுக்குள்ள அடிமைன்னு சொல்கிறாங்க. ஒல் அப்துன்னு மட்டும் சொன்னோம்னு சொன்னால் அடியான் என்று அர்த்தம் செஞ்சுருவாங்க. அந்த மனுஷனுக்கு அடிமைன்னு அர்த்தம் செய்யாமல் அடியார்கள், பொதுவாக எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தில் அந்த வார்த்தை வந்துடும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த மனுஷனுக்கு அடிமையாக இருப்பாங்கள்ல, சுதந்திரமாக இல்லாமல் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு வாங்கப்பட்டவர்களாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஆளை குறிப்பதாக இருந்தால் அல் அப்துல் மம்லூக்குன்னு சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ அல் அப்துல் மம்லூக்கு, மம்லூக்கு என்றால் மில்க்கு, உடைமைன்னு இருக்குல்ல, மாலிக் என்ற எஜமான், மம்லூக்குன்னா உடைமையாக்கப்பட்டவன். அப்போ அல் அப்துல் மம்லூக்கு, பிறருக்கு உடைமையாக ஆக்கப்பட்டக்கூடிய ஒரு அடிமை, அதாவது மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன். 2வது ஆலிமன், இவன் வந்து இதா அத்தா ஹக்கல்லாஹி, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவாரையானால், ஓ ஹக்க மவாலிஹி, அவருடைய எஜமானர்களுக்குரிய ஹக்கையும் நிறைவேற்றுவாரையானால் அவர் 2வது ஆள். இவருக்கு டபுள் கூலி இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன கடமையும் செய்கிறாரு, நம்ம ஒரு அடிமைங்கிற நிலையில் நம்ம சிக்கிட்டோம், அவன் காசை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறான், அவனுக்கு நம்ம விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு அவனுக்குரிய கடமையும் செய்து கொண்டு அல்லாவுக்குரிய கடமையும் செய்து அடிமையாக இருந்தால் அவருக்கு 2 கூலி இருக்கிறது. அப்போ அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அடிமை இல்லாதவர்களுக்கு கிடைக்கிற கூலியை விட டபுள் மடங்கு கூலி இருக்கும். அப்போ அடிமைன்ற நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 கூலி கிடைக்கிறது. எதனால் கிடைக்கிறது? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுமை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். அதாவது அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறது அனைவருக்கும் உள்ள ஒரு விஷயமாக இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு மனுஷனுக்கும் அல்ல அடிமையாக்கி வச்சுவிட்டான்.
அப்படிங்கும்போது அவன் சொல்கிறதையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இவர் ஆயிடுறாரு. அப்போ ரெட்டை சுமை தானே, ரெட்டை சுமை இருக்கும்போது அதில் நாணயமாக அவர் நடந்து கொண்டாரையானால் அவருக்கு 2 கூலி மறுமையில் இந்த அடிமைன்னு இருந்தவங்க உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். அதுக்காக வேண்டி இதை சொல்லப்பட்டது. அவள் அப்துல் மம்லூக்கு, ஒரு அடிமையாக இருக்கிறவன், இதா அத்தா ஹக்கல்லாஹி, அல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுவாரையானா, அத்தாண்ட நிறைவேற்றுறது. இப்போ ஹக்க மவாலிஹி, மவாலின்னா மௌலாவுடைய ஜம்மு மவாலி, மௌலான்னா அவர் விலை கொடுத்து வாங்கினவர், உரிமையாளர். இப்போ ஹக்க மவாலிஹி, அவனுடைய முதலாளிகளுடைய ஹக்கையும் கடமையையும் நிறைவேற்றுவாரையானால் அந்த அடிமை 2வது ஆள். இவருக்கு ரெட்டை கூலி இருக்கிறது. ரஜுலுன் 3வது ஆள், ஒரு சாலிசு 3வது ரஜுலுன் ஒரு மனிதர், காணத்து இந்தகு அமத்துன், அவரிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ஒரு அடிமை பெண் அடிமையாக நினச்சிருக்காரு. ஒரு பெண்ணை அடிமைன்னு அந்த காலத்தில் விற்று, இஸ்லாம் பிறகு ஒழிச்சிருச்சு அதை. ஆரம்ப காலத்தில் அடிமை ஆண்கள் இருந்தாங்க, அடிமை பெண்களும் இருந்தார்கள். அப்போ ஒரு மனிதர்கிட்ட அடிமை பெண் இருக்கிறாள். காணத்து இந்தகு அமத்துன், அவரிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். இவள் அடிமை பெண்ணாச்சேன்னு அவர் நினைக்காம அத்தபஹா, அவளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். அஹ்சன ததீபஹா, அந்த ஒழுக்கத்தை அழகுற கற்பிக்கிறார். அடிமை பெண்ணுக்கு என்ன செய்கிறாரு, இஸ்லாம்டா என்ன, தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடு எல்லாத்தையுமே அழகாக கற்றுக் கொடுக்குறார். அல்லமஹா, அவளுக்கு கற்பிக்கிறார், மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அஹ்சன தாலீமஹா, அவளுக்கு கற்றுக் கொடுப்பதை அழகுற செய்கிறார். கற்றுக் கொடுக்குறாருன்னா ஏதோ ஏனோதானாண்டு மேம்போக்க கற்றுக் கொடுக்காம நல்ல ஆழமாக கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறாரு. அந்த ஒழுக்கத்தை கூட மேம்போக்காக கற்பிக்காமல் அஹ்சன ததீபஹா, அவளுக்கு ஒழுக்கம் கற்பிப்பதை அழகுற செய்கிறார். அப்போ நல்ல முறையில் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கிறார். அல்லமஹா, அந்த அடிமைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், கற்பிக்கிறார். அஹ்சன தாலீமஹா, அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை அழகுற செய்கிறார். அஹ்சனா அழகாக செய்கிறது, அழகுற செய்கிறார். செய்துவிட்டு சும்மா பிறகு ஆழ்த்தகஹா, அவளை விடுதலை செய்கிறார். நீ இனிமேல் அடிமை இல்லை, நம்முடைய அடிமைன்னு உன்னை காசு கொடுத்து வாங்கிட்டேன், இந்த நிமிஷத்திலிருந்து நீ அடிமை கிடையாது என்று அவளை விடுதலை செய்து ஃபதஸவ்வஜஹா, அவளையே திருமணம் செய்து மனைவியாக்கிக்கிறார். இப்படி இருப்பாரையானால் ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் ஒரு கூலி இருக்கிறது. அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சு, ஆனால் அந்த அடிமை பெண்ணுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து, ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவளுக்கு எல்லாத்தையும் போதித்து கல்வியை கொடுத்து சிறப்பான முறையில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள நல்ல தயார்படுத்தி பிறகு விடுதலை செஞ்சு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் இவர் 2 கூலி பெறுவார். ஃபலஹு அஜ்ரானி, இவருக்கு 2 கூலி இருக்கிறது. அப்போ 3 நபர்கள் 2 கூலி பெறுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த அபு மூசா அஷரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஹதீஸில் முடிஞ்சிருச்சு. சும்மா கால ஆமீருன், ஆமீர் சொல்கிறார் அப்படின்னு வருது. இதில் ஆமீர்னா யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முன்னாடி போய் ஹதீஸுக்கு முன்னாடி வாங்க. முன்னாடி வந்தீங்கன்னா இந்த கால ஆமீர்னு இருக்குல்ல, இதுதான் ஆமீர். ஆமீர் யாருன்னு கேட்டால் அபு மூசாட்டிருந்து அவருடைய மகன் அபு புர்தா அறிவிக்கிறார். அபு புர்தாட்டிருந்து அறிவித்தவர் ஆமீர். அதாவது இந்த ஹதீஸை முதல்ல அறிவித்தது அபு மூசல் அஷரிங்கிற சஹாபி. அவரிடமிருந்து அறிவித்தவர் அவருடைய மகனாகிய அபு புர்தா. அவரிடமிருந்து அறிவித்தவர் ஆமீர். ஆமீர் அஷாபின் வருதில் இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவர் யாருக்கு சொன்னார்? இவருக்கு தான் சொல்லியிருப்பார், அடுத்த ஆளுக்கு. ஆமீர் சொன்னார்னு சொன்னாலே யாருக்கு தான் சொல்லியிருப்பார்? ஆமீர் போய் பிந்தி உள்ள ஆளுக்கு சொல்ல முடியாது, முந்தி உள்ள ஆளுக்கு சொல்ல முடியாது, பிந்தி நாளுக்கு தான் சொல்ல முடியும். கால ஆமீர் சொன்னார்ன்னு வந்தாலேயே யாருக்கு சொல்கிறாரு? இந்த சாலிஹ் இப்னு ஹையான் என்பவர் தான் ஆமீருக்கு மாணவர். ஆமீர் 3வது அறிவிப்பாளராக வர்றாரு, 4வது அறிவிப்பாளராக வர்றாரு சாலிஹ் இப்னு ஹையான். அப்போ இந்த சாலிஹ் இப்னு ஹையான் ஆமீருக்கு மாணவராக இருக்கிறார். அப்போ இந்த ஆமீர் சொன்னார்ன்னு சொன்னால் யாருக்கு சொன்னார்?
சாலிஹுக்கு சொன்னார்னு விளங்கிக்கிறணும். இப்போ இந்த கீழே வாங்க ஒரு சொல்கிற குறிப்புக்கு வாங்க. புகாரி சொல்கிறார்ல, சும்மா கால ஆமீரும், பிறகு ஆமீர் சொன்னார். இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு ஆமீர் சொன்னார். ஆமீர் சொன்னார்ன்றால யாருக்கு சொன்னார்னு வச்சுக்கிறேன்னு, அந்த சாலிஹ் இப்னு ஹையான் மாணவர் இருக்கார்ல அவருக்கு சொன்னார். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், அத்தை நாக்கஹா, இதனை நாம் உமக்கு வழங்கி இருக்கிறோம். பிகைரி ஷையின், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் சும்மா உனக்கு தந்திருக்கிறேன். இந்த ஹதீஸை வந்து உனக்கு சொல்லி தருவதற்காகவே நான் காசு எதுவும் வாங்கலப்பா, உன்ட்ட ஃப்ரீயாக தந்திருக்கேங்கிறார். இந்த ஆமீர் என்பவர் இந்த ஹதீஸை சாலிஹ் இப்னு ஹையானுக்கு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ லேசாக கேட்டு போயிடாத, இந்த ஹதீஸை உனக்கு சொல்லி தருவதற்காக வேண்டி நான் ஏதாவது ஆதாயம் அடைஞ்சேனா, உங்களோட லாபத்தை எதிர்பார்த்தேனா, சும்மா தந்திருக்கிறேன் உனக்கு இந்த செய்தியை. எந்த ஒரு செய்யின், எந்த பொருளும் இல்லாமல், செய்யின்னா பொருள், பிகைரி செய்யின்னா எந்த பொருளும் இல்லாமல், அதாவது எதையும் வாங்காமல், கட்டணம் பெறாமல் அப்படின்னு பல அர்த்தம் வச்சுக்கலாம். ஆழ்த்தைனாக்க ஹா, இந்த செய்தியை உமக்கு நாம் தந்திருக்கிறோம், சொல்லி தந்திருக்கிறேன். பிகைரி செய்யின், எந்த ஒரு பொருளும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் உனக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். முக்கியத்துவத்தை சொல்கிறார். இந்த பார்ப்பார், எந்த சிரமம் படல, நீ இருந்த இடத்துல உட்காந்து லட்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு போகிறேன். இந்த மாதிரியான இதை தருவதற்காக வேண்டி நான் வந்து எந்த ஒன்றையும் நான் என்ன செய்யலை, உனக்கு வந்து வாங்கலை சொல்லிட்டு, அதுக்கான யுருக்கபு, ரக்கிபண்டா பயணப்பட்டான், ரக்கிபண்டா வாகனத்தில் ஏறுறது, அது பயணம் போனான்ங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அதுக்கான யுருக்கபு, பயணம் செய்யப்பட்டு உள்ளது, இருந்தது. ஃபீமா தூனகா, இதை விட கீழே, தூணண்டா கீழே உள்ளது, அது நாங்கிறோம்ல, அது நான்னா ஆளாண்டா மேலே உள்ளது, அது நான்னா கீழே உள்ளது. அது தூணை என்பது அதுனாவுடைய இன்னொரு வடிவம்தான். தூணன்னா கீழே. ஃபீமா தூனகா, இதற்கு கீழே உள்ள, இதை விட தரத்தில் குறைந்த விஷயங்களுக்கெல்லாம் கதுக்கான யுருக்கபு, பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. இலல் மதீனத்தி, மதீனாவுக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை உனக்கு சொல்லி தந்திருக்கிறேன், இதை விட சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் மதீனாவுக்கு போய் படிச்சுட்டு வருவோம். அந்த காலத்தில் பயணப்பட்டிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு செய்தி கிடைக்கும் என்றால் அப்போ நாங்கள் மதீனா வரைக்கும் பிரயாணம் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம், சின்ன ஒரே ஒரு, உனக்கு 3 செய்தி சொல்லி தந்திருக்கிறேன், 3 ஹதீஸ் இதில் அடங்கியிருக்கு, 3 நபர்களை பற்றிய செய்தி உனக்கு சொல்லியிருக்கிறேன், இது பெரிய செய்தி. இது இல்லாமல் ஒரு சின்ன செய்திக்கெல்லாம் மதீனா வரைக்கும் பிரயாணம் பண்ணப்பட்டிருக்கு கடந்த காலங்களில், நம்ம முன்னோர்கள் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட நிலையில் உனக்கு வந்து இவ்வளோ பெரிய செய்தியை உனக்கு ஃப்ரீயாக தந்திருக்கிறேங்கிறார். சும்மா கால ஆமீர் சொல்கிறாரு, அத்தை நாக்கஹா, இதனை உமக்கு நாம் தந்திருக்கிறோம். பிகைரி செய்யின், எந்த ஒரு பொருளும் இல்லாமல், பிரதிபலன் இல்லாமல், விலை இல்லாமல் தந்திருக்கிறோம் சொல்லிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை தான் சொல்கிறார். இந்த செய்தியை வந்து சொல்லி கொடுக்குறாருல, அதனுடைய முக்கியத்துவத்தை மாணவருக்கு புரிய வைக்கிறக்கா சொல்கிறாரு. கதுக்கான யுருக்கபு, பயணம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. யுருக்கபுன்னா காண வந்துருச்சுல, கடந்த காலத்தில் உள்ளது. காண யுருக்கபு என்றால் பயணம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஃபீமா தூனகா, இதற்கு கீழே உள்ள விஷயங்களுக்காக, அதாவது இப்போ நான் சொன்னது பெரிய விஷயம், இது கீழே உள்ளதுன்னா சின்ன விஷயம். சின்ன விஷயத்திற்காகவெல்லாம் பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது. இலல் மதீனத்தி, மதீனா வரைக்கும். இங்கேருந்து மதீனா வரைக்கும் என்ன செய்வோம், நாங்கள் பிரயாணம் பண்ணி போயிட்டு ஒரு செய்திக்காக மதீனா வரைக்கும் போயிட்டு வருவோம். இதை விட சின்ன செய்திக்காக வேண்டி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து உனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குங்கிறார். அதாவது இதை விட சின்ன விஷயத்துக்கே மதீனா வரைக்கும் பிரயாணப்பட்டு போய் பல நாட்கள் செலவழித்து உங்களுக்கு அந்த செய்தியை வந்து போய் அறிஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு. உனக்கு என்னென்னு கேட்டால் உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த ஒரு பிரதிபலனும் வாங்காமல் ஓசியாக நான் சொல்லி தந்திருக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஆனால் இது சொல்லியிருக்கிறது புகாரி, இதை தவிர்த்துருக்கலாம். அவர் தன்னைத்தானே கொஞ்சம் பெருமைப்படுத்துகிற மாதிரி சொன்னார்னா அதை கழிச்சிருக்கலாம் ஹதீஸிலேருந்து. ஹதீஸோடு முடிக்காமல் என்ன செய்கிறாரு, அவர் சொன்னதையெல்லாம் பதிவு பண்ணணும் பண்ணுறாரு. இது ஹதீஸே கிடையாது. இந்த சும்மா காலங்கிறது வகியும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. ஆமீருங்கிறவர் மாணவர்கிட்ட உனக்கு ஓசியாக தான் சொல்லி தந்திருக்கேங்கிறார். இது வந்து சொன்னார்னா இது தகவலாக வச்சுக்கலாம், ஹதீஸுங்கிற லெவலில் கொண்டாந்து வைக்க தேவையில்லை, ஆனால் வச்சிருக்கிறார். சும்மா கால ஆமீரும். பிறகு ஆமீர் சொல்லுகிறாரு, ஆத்தை நாக்கஹா, இதனை நாம் உமக்கு தந்திருக்கிறோம். பிகைர் செய்யின், எந்த ஒரு பொருளும் இல்லாமல்,
விலை இல்லாமல் தந்திருக்கிறோம். கதுக்கான யுர்கபு பயணம் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது, ஃபீமா தூனகா இதற்கு கீழுள்ள விஷயங்களுக்காக, இதை விட தரத்தில் குறைந்த விஷயத்திற்காக பயணம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இலல் மதீனத்தி மதீனா வரைக்கும். அப்படிப்பட்ட நிலையில் உனக்கு ஃப்ரீயாக தந்திருக்கிறேங்கிறார். சரியா? அடுத்தது 97 முடிஞ்சிருச்சா? இது 98. 98க்கு என்ன செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு பாடம் போடுறார். பாபு இலத்தில் இமாமி அன் நிசா வ தாலீமி ஹின்ன. இதில் இலத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வாவு ஐனு வரக்கூடிய சொல்லுக்கு வாலன்னு சொல்லுவாங்க. வாலன்னா உபதேசம் செய்தான். அதனுடைய மஸ்தரை என்ன செய்யணும்னு கேட்டால் ஈலத்துண்டு வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வசனன்னு இருக்குது. வாவு ஜே நூனு வசன, அந்த ஃபாவுடைய இடத்துல வாவு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு சிறப்பு சட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வசன என்பதற்கு எஃப்இலு யௌசினு என்று வருங்காலம் வந்துச்சுன்னு சொன்னால் யௌசின்னு சொல்ல மாட்டாங்க, எசினுன்னு சொல்லுவாங்க. வசனன்னு இருக்குல்ல, வசன என்பதற்கு எஃப் அலு என்று வருங்காலம் வந்துச்சுன்னா எஃப் அலுன்னே சொல்லிடுவாங்க. எஃப் உலு என்று வருங்காலம் வந்துச்சுன்னா அது அப்படியே சொல்லிடுவாங்க. எஃப் இலு என்று வருங்காலம் வந்துச்சுன்னு சொன்னால் வசன யௌசினு என்று வந்தால் எசினுன்னு சொல்லுவாங்க. வசனன்னா நிறுத்து பார்த்தான், எடை போட்டான், தராசில் நிற்கிறது. வசன எசினு, யௌசின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி உள்ள வருங்காலம் வரும்போது அதனுடைய மஸ்தர் எப்படி வரும்னு கேட்டால் ஜினத்துன். வசன எசினு ஜினத்துன், நிறுத்தல். அப்போ வசன என்பதற்கு மஸ்தர் என்ன? ஜினத்துன். அந்த வாவு போயிடுது பாருங்க. வசன என்பதில் இந்த ஜனங்கிறது தான் இருக்குது, வாவு போயிடுச்சு. மஸ்தரில் ஒரு தேயை சேர்த்துக்கிட்டாங்க. வசன எசினு ஜினத்துன்னு வருது. அதே மாதிரி வசல என்றால் சேர்ந்தான். ஒரு இடத்துக்கு ஊருக்கு போய் சேர்ந்தான்ங்கிறோம்ல, அதுக்கு பேர் வசல. வசலவுடைய வருங்காலம் யௌசிலு சொல்ல மாட்டாங்க, எசிலும்பாங்க. வசல எசிலு. அப்போ மஸ்தர் என்ன? சிலத்துன். சிலத்துன்னா இணைதல், சேர்தல். வசல சேர்த்தான், சிலத்துன் சேர்தல். அப்போ மஸ்தர் எப்படி வருது? வசல என்பதற்கு சிலத்துண்டு வருது. எப்போ அதனுடைய வருங்காலம் எஃப் இலுண்டு வந்தால். அதே மாதிரி வசஃப என்றால் வர்ணனை செய்கிறது, ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறது. வசஃபன்னு சொன்னால் வர்ணித்தான். அதனுடைய வருங்காலம் யௌசிஃபுண்டு வருமா, எசிஃபுண்டு சொல்லுவாங்க. வசஃப எசிஃபு, வர்ணிப்பான், வர்ணனை செய்வான். அதுக்கு மஸ்தர் என்ன? சிஃபத்துன். வசஃப எசிஃபு சிவத்துன், வசன எசினு ஜினத்துன், வசல எசிலு சிலத்துன், வஅல யஇலு இலத்துன். அதான் இது அந்த மாதிரி உள்ளது. இது ஏற்கனவே உங்களுக்கு இல்லத்துடைய பாடத்தில் உங்களுக்கு சர்ஃபில் முன்னாடியே நடத்தியிருக்கிறோம். அந்த பாடத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூடுதல் தெளிவு கிடைக்கும். அப்போ இலத்துன் என்று சொன்னால், வஅல என்று சொன்னால் அறிவுரை கூறினான். இலத்துன் என்று சொன்னால் அறிவுரை கூறுதல். இலத்தில் இமாமி, இமாம் அறிவுரை கூறுவது பற்றிய பாடம். பாபு இலத்தில் இமாமி, இமாம் அறிவுரை கூறுவது பற்றிய பாடம். யாருக்கு அறிவுரை கூறுவது? ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர், தலைவராக இருக்கக்கூடியவர் அறிவுரை கூறுவது யாருக்கு என்றால் அந்நிசா, பெண்களுக்கு. இப்போ அறிவுரை என்பது ஜென்ரலாக ஆண் பெண் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுவாங்க, அல்லது ஆண்கள் மட்டும் இருக்கிற சபையில் சொல்லுவாங்க. இது இல்லாமல் பெண்களுக்கு பிரத்யேகமாக ஒரு அறிவுரை கூறுவது பற்றிய பாடம். பெண்கள் பயான்லாம் வைக்கிறாங்கல்ல, பெண்களுக்குன்னு தனியாக பயான் வைக்கணுமா, வைக்கலாமா அப்படின்லாம் கேட்பார்களே. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்கிற வைக்கலாம்ன்ற கருத்து தருகிறது. அதுக்கு தான் கொண்டு வர்றார். பாபு இல்லத்தில் இமாமி, இமாமாக இருப்பவர் தலைவர். இமாம்னா தலைவர். இமாம் என்ன செய்வது? அறிவுரை கூறுதல். அந்நிசா, பெண்களுக்கு அறிவுரை கூறுதல் பற்றிய பாடம். ஓ தலீமி ஹின்ன, அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது பற்றிய பாடம். இது பாபு தாலீம்ங்கிறத இல்லத்தில் அத்துஃபாயிரும். பாபு தாலிமி ஹின்ன,
அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது பற்றிய பாடம். அப்போ இமாம் பெண்களுக்கு அறிவுரை கூறி கற்றுக் கொடுப்பது பற்றிய பாடம் மொத்தமாக சேர்த்து செஞ்சோம்னா பாபு இல்லத்தில் இமாமி, இமாம் அறிவுரை கூறுவது பற்றிய பாடம், அந்நிசா பெண்களுக்கு, தலீமிஹின்ன மேலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது பற்றிய பாடம். பெண்களுக்கு அறிவுரையும் சொல்வது, மார்க்கத்தை கற்றும் கொடுப்பது பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிறது பற்றிய பாடம். அந்த பாடத்துக்குள்ள ஹதீஸ் தான் 98. 98 எப்படி வருது? ஹத்தசனா சுலைமான் இப்னு ஹர்பின், சுலைமான் இப்னு ஹர்பு நமக்கு சொன்னார். கால அவர் சொல்லுகிறாரு, ஹத்தசனா ஷுபத்து, ஷுபா நமக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறாரு அன் ஐயூப, ஐயூப் வழியாக அவர் அறிவிக்கிறாரு. கால ஐயூபு சொல்கிறாரு சமயத்து அத்தா அன், அத்தா அவர்களிடத்தில் நான் செவியுற்றிருக்கிறேன். கால அத்தா சொல்லுகிறாரு சமயத்து இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸில் நான் செவியுற்றிருக்கிறேன். இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார்னா கால அஷ்ஹது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிறாரு. இது இந்த ஐஃபன் போட்டிருக்கிறத விட்டுருங்க. இது 2 இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு உள்ளது தெரியலை. இது வரைக்கும் உள்ள இந்த சிகப்பு கலரில் காட்டுறதை விட்டுருங்க இப்போதைக்கு. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல அத்தா சொன்னது நபியின் மீது சாட்சி சொன்னாரா இப்னு அப்பாஸின் மீது சாட்சி சொன்னாரான்றது டவுட்டாக அறிவிக்கிறார் அறிவிப்பாளர். அந்த டவுட்டுக்கு தான் அவுண்டு போடுறாங்க. இந்த ஐஃபோன் போட்டு அவு போட்டாங்கன்னு கேட்டால் இதை சொன்னாரா இதை சொன்னாரான்னு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்குரியதை விட்டுருவோம், பிறகு கடைசி அர்த்தம் செய்வோம். இன்னொரு ரவுண்டில் செஞ்சுக்கிடுவோம். இதை விட்டுட்டு என்ன செய்யணும், இதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அஷ்ஹது அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நான் சாட்சி கூறுகிறேன், அதாவது அவங்க செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹரஜ ரசூலுல்லாஹ் புறப்பட்டார்கள். ஹரஜன்னா புறப்பட்டுவது. எங்கே புறப்பட்டாங்கன்னு கேட்டால் பெருநாள் திடலுக்கு, இது வேறு ஹதீஸுகளில் வச்சு இதில் வெறுமனே புறப்பட்டார்கள் வருகிறது. இது ஒரு பெருநாளுடைய தினத்தில் நடக்கிற சம்பவம். ஒரு பெருநாள் தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னா முசல்லாவில் தானே போய் தொழுவாங்க. மதீனாவில் முசல்லா என்கிற பேரில் ஒரு திடல் இருந்துச்சு. அந்த திடலில் தான் போய் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையெல்லாம் தொழுவாங்க. அப்போ இந்த ஹரஜ என்பதும் ஹரஜ இலல் முசல்லா, முசல்லா எங்கே இருக்குன்னா இந்த ஹதீஸில் இல்லை. இந்த சம்பவம் வேறு நிறைய ஹதீஸுகளில் வருகிறது. அதில் முசல்லாவுக்கு போனாங்க என்று வருகிறது. இதுலேயும் கூட விளங்கும். இதனுடைய பின்னாடி பார்த்துட்டு வந்தால் கூட உங்களுக்கு முசல்லாவை தான் குறிப்பிடுதுன்னு விளங்கும். அப்போ ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரஜ புறப்பட்டார்கள், முசல்லாங்கிற தொழுகை திடலுக்கு புறப்பட்டார்கள். மஅஹு பிலாலுன், அவர்களோடு பிலாலும் இருந்தார். ரசூல்லா மட்டும் போகலை, ரசூல்லாவோடு பிலாலும் போனார். லன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள், லன்னண்டா கருதுவது, நினைத்தார்கள். அன்னஹு லம் யுஸ்மி, அவர்கள் செவியேற்க செய்யவில்லை, பெண்களுக்கு செவியேற்க செய்யவில்லை என்று அவர்கள் கருதினார்கள். அதாவது பெருநாளில் பயான் பண்ணுறாங்க. பெருநாள்னால் கட்டுக்கடக்காத கூட்டமாக இருக்கும். இந்த மைக்கெலாம் இப்போ கிடையாது. பெருநாளில் ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தினாங்கன்னு சொன்னால் முன் வரிசைகளில் ஆண்கள் இருப்பாங்க, பின் வரிசைகளில் தான் பெண்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சத்தம் பெண்களுக்கு போய் சேராது. பார்த்தாலே தெரியும். மக்களுக்கு கேட்கலைன்னா அவங்களோட ரியாக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பேசுகிறது இந்த அவ்வளோ தூரத்துக்கு கேட்கலை, அவங்க பேசிக்கிட்டு கவனித்து அவங்க இருக்கிற வச்சே நம்ம என்ன செய்யலாம், கேட்கலன்னு விளங்கிக்கிறலாம். அப்போ ரசூலுல்லாஹ் பயான் பண்ணுறாங்க, பயான் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய பயான் ஆண்கள் அளவுக்கு தான் எட்டுகிறது, பெண்கள் அளவுக்கு எட்டலை. அதை ரசூலுல்லாஹ் நம்ம சொன்ன செய்தி பெண்களுக்கு கேட்கலை என்று அவங்க கருதுகிறாங்க. அப்போ ஹரஜ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லாங்கிற திடலுக்கு புறப்பட்டு சென்றார்கள். மாஹு பிலாலுன், அவரோடு பிலாலும் இருந்தார். லன்ன, அப்போ நபிகள் நினைத்தார்கள், அன்னஹு அவர்கள் தான், லம் யுஸ்மி
லம் யுஸ்மி அந்நிசான்னு வச்சுக்கணும், பெண்களுக்கு செவியுற செய்யவில்லை, நம்ம வந்து பெண்களுக்கு கேட்க செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் நினைத்தார்கள். நம்ம பேசின பயான் வந்து பெண்களுக்கு போய் சென்ற அடையலை நினைக்கிறார்கள். அடையலன்னு செய்கிறான்னா அல்லாஹுன்ன அவர்களுக்கு போய் என்ன செஞ்சாங்க, இங்கேருந்து புறப்பட்டு போய் வேறு ஹதீஸ்களில் வரும், பெண்கள் இருக்கிற பகுதியில் வந்து நின்று அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க. பெருநாள் தினத்தில் 2 ஹுத்துபா, முதல்ல பொதுவாக ஆண்கள் பெண்களுக்கும் சேர்த்து பயான் பண்ணுறாங்க. ஆனால் அது ஆண்களுக்கு தான் கேட்குது. அப்போ பெண்களுக்கு இந்த உரை பெருநாள் அன்றைக்கி நல்ல உரை அவங்க கேட்கணுமே என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் இருக்கிற பகுதிக்கு பிலாலை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. வந்து அல்லாஹுன்ன அவர்களுக்கு முதல்ல இல்லத்துன்னு வந்துச்சுல பெண்கள், அந்த 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 ஃபேல் இதுதான். அல்லாஹுன்ன அந்த பெண்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். அமரஹுன்ன பி சதக்கத்தி தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அதான் அந்த பயானை தர்மம் செய்கிறத பற்றின பயான். அல்லாஹ்வுக்கா தான தர்மம் செய்யுங்க, சேர்த்து வைக்காதீங்க, தர்மத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடையுங்க, இந்த மாதிரி கருத்துப்பட உள்ள விஷயத்தை பயான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அல்லாஹுன்ன அந்த பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்து பயான் பண்ணினார்கள். அமரஹுன்ன பி சதக்கத்தி சதக்கா கொடுக்குமாறு பெண்களுக்கு நெஞ்சாங்க கட்டளையிட்டார்கள்ங்கிற வரைக்கும் வச்சுக்கிருவோம். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா ஹதீஸ் ஒன்றும் முடியலை.